உதயநிதிக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லைன்னு சொல்லி அண்ணாமலை அவருக்கு ஆரம்பத்துலேருந்து அப்படி தான் நாங்கள் இன்றைக்கி வந்து இளைய சமுதாயம் சார்ந்து இன்றைக்கி ஒரு பல்வேறு விதத்தில் ஒன்றும் இல்லை அவர்கிட்ட நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். ஸ்கில் டெவலப்மெண்ட் சார்ந்து எங்களுடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் எடுத்திருக்க இந்த முன்னெடுப்புகளை பாருங்கள். கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு இன்றைக்கி இவ்வளோ பேர் நாங்கள் சேர்ந்துருக்குறாங்க, பிள்ளைங்கள்லாம் போய் பல்வேறு ப்ரீ இன்ஸ்டியூஷன் சேர்ந்துருக்குறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கட்டமாக அவங்க வேலை வாய்ப்பில் கொண்டு போய் அவங்களை உட்கார வைக்கிறதுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்ங்கிறது வந்து எவ்வளோ இந்த நான் முதல் திட்டம் சார்ந்து தயவுசெய்து முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நான் முதல் திட்டம் சும்மா கொண்டு வந்துட்டேன் மட்டும் இல்லை, அதுக்கான அந்த தொடர் ஃபாலோஅப் அந்த கண்காணிப்பு இருக்கின்ற காரணத்தால் தான் இவ்வளோ பெரிய ரிசல்ட்டை கொடுத்துருக்கிறாரு. எல்லாருமே எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அரசியலுக்கு வரது கிடையாது. சில பேர் வந்து கற்றுக்கிறாங்க. பீயிங் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சிட்டாக்க உங்களை போன்று தான் எனக்கும் அனுபவம், பள்ளிக்கூடத்துக்கு போனேன் வந்தேன்னு தான் இருந்துச்சு. பட் ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு நாங்கள் கற்றுக்குறோம். நாங்கள் நிறையா சாதிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு இளைய சமுதாயத்தை இன்னொரு இளைஞரே அப்படி சொல்வது என்பது உள்ளபடியாக அது வருத்தம் அளிக்கிறதாக இருக்கின்ற பேர் கூட்டணி இருந்தாலும் எங்களுடைய கூட்டணி தான் பலமான கூட்டணி. காக்கா கிலோவா 10 பேர் இருக்கிறத விட 5 கிலோவா நாங்கள் 2 பேர் இல்லை. அரசியல் சார்ந்து இப்போ என்ன இன்னும் ஒரு 4 மாதத்தில் நமக்கு தேர்தல் இருக்கக்கூடியது. நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் 10 பேராக மட்டுமல்ல 10 ஆண்டுகளாகவே ஒரு வலுவான ஒரு கூட்டணியை நாங்கள் தொடர்ந்து கொண்டு போயிடும். அதில் ஏதாச்சும் பிளவு வந்துடக்கூடாதா அப்படின்னு பல பேர் அதை இயங்கிட்டு இருக்காங்க. அதற்கான வழிவகையை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விடமாட்டார் என்பதை என்னோட கருத்து. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.